Good morning to all. நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா சலவை இயந்திர கழிவு நீரை பாசன நீராக மாற்றுதல். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த டாபிக் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான். வாட்டரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணுற வாட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கறதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, சலவை இயந்திர நீரின் கழிவு நீர், அதாவது வேஸ்ட் வாட்டர், அதுலேருந்து கிடைக்கிற வேஸ்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்கேனா வந்து அந்த பாசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து சாக்கோல், அதாவது சரட்டை கறி, அதையும் எடுத்துக்கிட்டோம். முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆல்கேவை பாசியை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு 5 days வந்து நான் வெயிலில் வச்சுருந்தேன். 5 days வச்சுருந்தனால என்னாச்சுன்னா, சன்லைட் கிடைக்கும், அது மூலமாக இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து இந்த ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஜன். இந்த ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஜனால இந்த டர்ட்டி வாட்டர் இருக்குல்ல, இந்த டர்ட்டி வாட்டரில் இருக்க கெமிக்கல்ஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஆக்சிடேஷன் நடந்து இதில் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் உருவாயிருக்கு. அந்த நியூ ப்ராடக்ட் இந்த ஆல்கேக்கு தேவையான ஃபுட்டாக மாறுது. ஸோ இந்த ஆல்கே வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச வாட்டரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சாக்கோல், அதாவது சரளை தூள், அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஆற்று மண்ணும் எடுத்துருக்கேன். அது ரெண்டையும் உள்ளே போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றும் போது நமக்கு பியூர் வாட்டராக கிடைக்குது. இதை வந்து நம்ம பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், மாடி தோட்டம் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த சலவை இயந்திர அந்த கருவியை பயன்படுத்தும் போது ஒரு சலவைக்கே வந்து 50 லிட்டர் 100 லிட்டர்னு செலவாகும். ஒரு வீட்லேயே இப்படி செலவாகுதுன்னா எத்தனை வீட்டில் எவ்வளோ செலவாகும்? அதை வந்து நம்ம இப்படி பிளான்டேஷன், மாடி தோட்டம், வீட்டை சுற்றி இந்த மாதிரி வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம். இதே மாதிரி வந்து நான் எங்கள் வீட்டில் செஞ்சு எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறோம்.